அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, அறிஞர் அண்ணாவின் வாழ்வில் நிகழ்ந்ததாக இந்த சிறு நிகழ்வை சொல்லுவார்கள். ஒரு நாள் அவர் ஒரு விருந்துக்கு போயிருந்தாராம். அந்த விருந்திலே அவருக்கு சோறு, முட்டை, அப்பளம் எல்லாம் வைத்தார்கள். சாப்பிட ஆரம்பிக்கும் போது யாரோ ஃபேன் போட்டுட்டாங்க. அந்த ஃபேனை போடும் பொழுது இந்த அப்பளம் காற்றுல பறக்க ஆரம்பிச்சது. உடனே அதை அமுக்கி பார்த்தாரு. ஆனால் அந்த அப்பளம் காற்றுல பறந்துக்கிட்டே இருந்துதான். உடனே அந்த முட்டையை எடுத்து அந்த அப்பளத்து மேலே வச்சுட்டு சொன்னாராம், ஒரு அணா முட்டை கம்முன்னு உட்கார்ந்து இருக்குது, இந்த கால்னா போறாத இந்த அப்பளம் காற்றுல ஆட்டம் போடுது அப்படின்னாரு. ஒரு அணா முட்டை கம்முன்னு இருக்குது, காலனா போறாத இந்த அப்பளம் காற்றுல ஆட்டம் போடுது அப்படின்னார். அன்பார்ந்தவர்களே, பல சமயங்களில் நம்முடைய வாழ்வில், குறிப்பாக ஆன்மீக வாழ்வில், நாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம், நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம், நாம் அதிகமாக கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்பொழுது அது அகந்தையாக மாறிவிடுகிறது. அப்பொழுது நமக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு 2 வாசகங்களும் இதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல் வாசகத்தில் புனித சின்னப்பர் இந்த கொரிந்தியர்களுக்கு கூறுகின்ற செய்தி இதுதான். இப்போ ஆன்மீக வாழ்விலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவருக்கு தந்தையாக இருக்கிறவர், அவர்களுக்கு இறைவனுடைய செய்தியை சொன்னவர் சின்னப்பர், அதே போல அப்பல்லோ. ஆனால் இப்பொழுது அந்த சமூகமானது அகந்தை கொள்ளுகிறது, தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு நிலைக்கு வருகிறது. அதனால்தான் அவர்களை கடிந்து இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கும் பொழுது இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒரு வயல்வெளியே செல்லும் பொழுது பசிக்கிறது. எனவே அந்த சீடர்கள் அந்த கதிர்களை கொய்து அவர்கள் உண்கிறார்கள். உடனே அங்கே வருகின்ற இந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். அவர்கள் சட்டத்திற்கு மேலானவர்களாக தங்களை கருதி கொண்டு இயேசுவின் சீடர்கள் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு இவர்கள் பெரிய இறைவாக்கினராக மதிக்கக்கூடிய தாவீதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி, தாவீதே தான் பசியாக இருந்த பொழுது ஆண்டவருடைய இல்லத்திலே குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை தான் உண்டது மட்டுமன்றி தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் என்று அவர்களுக்கு அறிவுரை புகட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் பல சமயங்களில் நாம் இந்த எண்ணிக்கையிலே பெரிய மகிழ்ச்சி கொள்கிறோம். நான் 40 நாள் விரதம் இருந்தேன், அல்லது 1000 ஜெபமாலை ஜெபித்தேன், அல்லது நான் நடைப்பயணமாக வேளாங்கண்ணிக்கு சென்றேன், நான் கடவுளுக்கு மிக உகந்தவனாக இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு ஆயக்காரன் பரிசேயன் உவமை வழியாக சொல்லுகிறார். ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்றவர்களில் இந்த பரிசேயன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன், நான் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன், 10ல் 1 பங்கை நான் காணிக்கையாக போடுகிறேன், இந்த விபச்சாரர் போலவோ இந்த ஆயக்காரன் போலவோ இல்லாதது பற்றி நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்கிறார். ஆனால் அந்த ஆயக்காரனோ வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் தன்னையே தாழ்த்தி கொண்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று தன்னையே தாழ்த்தி கொள்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆயக்காரன் அல்ல, பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே ஆண்டவருக்கு உகந்தவனாக திரும்பினான் என்று நமக்கு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று அருமையாக பதிலுரை பாடலை பாடினோம். அன்னை மரியாளுடைய புகழ் பாடல்.
அன்னை மரியாள் தன்னையே தாழ்த்தி கொண்டவள். அவள் தன்னை தாழ்த்தி கொண்டதனால் தான் உயர்த்தப்பட்டாள். தான் இறைவனுடைய தாயாக இருக்கின்ற பேற்றினை பெற்ற நிலையிலும் தன்னுடைய உறவினராகிய எலிசபெத்து தேவையில் இருக்கிறார், கருவுற்றிருக்கிறார், அவருக்கு உதவி தேவை என்ற நிலையிலே அவர் தன்னுடைய நிலையை மறந்து அவருடைய தேவையை முன்னிறுத்தி ஓடோடி செல்கிறார். அங்கே அகந்தை என்பது கொஞ்சம் கூட இல்லை. மாறாக தன்னை தாழ்த்தி கொண்டு இறைவன் முன்பாக முதலில் தன்னை தாழ்த்தி கொண்டால், இதோ ஆண்டவருடைய அடிமை, நீர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்விலே நிகழட்டும் என்று இறைவனிடம் தன்னை தாழ்த்தி கொண்டால், இரண்டாவது பிறரன்பு சேவையிலும் தன்னை தாழ்த்தி கொண்டார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு தேவையானது இதுதான். ஆன்மீக வாழ்விலே தாழ்ச்சி என்பது இருக்க வேண்டும். இறைவன் முன்பாக நமக்கு தாழ்ச்சி வேண்டும், பிறரின் முன்பாகவும் நாமை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் நமக்கு இருக்குமே என்றால் நாம் இன்னும் இறைவனை நெருங்கி செல்ல முடியும். எனவே இந்த தாழ்ச்சி என்ற வரத்திற்காக அன்னை மரியாள் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.